ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன மினி விளாக்னா சாதம் தாங்க வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லை, அதனால் நான்வெஜ் தாங்க நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அதனால் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கு சிக்கன் குருமா குழம்பு தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு சிக்கனையும் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. வதக்கிட்டு தேவையான மசாலாலாம் போட்டுட்டு தேங்காய் சோம்பு கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிட்டு சிக்கன் குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேங்க. இறக்கி வச்சுட்டு உடனே மிளகு ரசம் தாங்க கூட்டின மிளகு ரசம் கூட்டி அது ஒரு கொதி வந்தோடனே பெருங்காயம் போட்டு இறக்கி வச்சுட்டு உடனே வெங்காய சிக்கன் தாங்க ரெடி பண்ணோம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு சிக்கனை போட்டு நல்லா எண்ணெயிலே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு வெங்காயத்தை நல்லா லேயராக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தால் சிம்பிளான ரெசிபி தாங்க. வெங்காய சிக்கன் ஈஸியாக ரெடி ஆகிடும். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம சூப்பர்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நானும் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சிம்பிளாக செஞ்ச வெங்காய சிக்கன் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது குருமா குழம்பை விட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.